தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ் மொராதாபாத்ல 23 வயசு பெண்மணி, அவங்களுக்கு குழந்தை பிறந்து 15 டேஸ் தான் ஆகுது. ஆண் குழந்தை. அந்த குழந்தைய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க போய் தூங்கிட்டாங்க. அந்த குழந்தையோட பாட்டி அதோட சத்தத்தை கேட்டு கிச்சன்ல வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்குறாங்க. எப்படி மனசு பதறி இருக்கும், நினைச்சு பார்க்கவே முடியல. உடனடியா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை இப்போ ஹெல்த்தியா இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தையோட அம்மாவுக்கு யாரோ பில்லி சூனியம் செய்திருக்கிறாங்க, இது ஒரு கெட்ட சக்தியோட வேலை அப்படின்னு அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நம்பி இருக்கிறாங்க. அதனால டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி சில பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நம்ம ஊர்கள்ல இது மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நேரத்துல இது ஒரு மனநல பிரச்சனையா இருக்கலாங்கிறத யோசிக்காம விடுறது ரொம்ப ஆபத்து. பில்லி சூனியம்னு நம்பிட்டு இருந்தா சரியான மருத்துவ உதவி கிடைக்கிறது லேட் ஆகும். பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற மனநோய்கள்ல ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அந்த தாமதம் தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி பெரிய பாதிப்பு உண்டாக்கலாம். சில சமயம் உயிருக்கே ஆபத்தாகலாம். அதனால நம்ம பண்பாட்டு நம்பிக்கைகளை மதிக்கிற அதே நேரம் இது மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா உடனே மருத்துவ ரீதியா அணுகிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஆமா, அந்த பொண்ணோட மனநிலையில எந்த மாற்றமும் வராததுனால அவங்கள அர்ச்சனா ராஜ் மனநலம் மற்றும் போதை மீட்பு மையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அது நல்ல முடிவு. அங்க மனநல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேய குப்தா இவங்கள பரிசோதிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இவங்க பாதிக்கப்பட்டது பிரசவத்திற்கு பிந்தைய மனநோய், அதாவது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். சரி, இப்போ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் அப்புறம் இது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றதா டாக்டர் குப்தா சொல்லியிருக்கிறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் தான் அந்த நடந்த சம்பவத்திற்கு முக்கியமான காரணம். அந்த குடும்பம் நினைச்சது போல பில்லி சூனியம், மந்திரவாதம் எதுவுமே இல்ல. ஆமா, இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அதாவது பிபிபிங்கிறது குழந்தை பிறந்த முதல் சில வாரங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு ரொம்ப தீவிரமான மனநல அவசர நிலை. இது நம்ம அதிகமா கேள்விப்படுற போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், பிபிடி, அதாவது பிரசவத்திற்கு பிந்தைய மன அழுத்தத்திலிருந்து வேற. அப்போ இது ரெண்டும் சேம் இல்லையா? இல்லவே இல்ல. பிபிடியில ஒரு சோகம், கவலை, ரொம்ப சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதுவும் கவனிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா பிபிபி அதை விட ரொம்ப ரொம்ப தீவிரம். இது ஒரு சைக்கோசிஸ், அதாவது யதார்த்தத்தோட தொடர்பு போயிடும். புள்ளி விவரப்படி பாத்தீங்கன்னா இது ரொம்ப அரிதானதுதான். ஒரு 1000 பிரசவத்துல 1-2 தாய்மார்களுக்கு வரலாம். ஆனா இது தீவிரமானதுங்கிறதுனால இதை உடனே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹாலுசினேஷன்ஸ் வரலாம், அதாவது இல்லாதது கேட்கறது, தெரியறது மாதிரி. டில்யூஷன்ஸ் இருக்கலாம், அதாவது உண்மையே இல்லாத விஷயங்களை ரொம்ப உறுதியா நம்புவாங்க. உதாரணத்துக்கு, குழந்தை தன்னோடது இல்ல, குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, இல்ல யாரோ தன்னை கொல்ல வராங்கன்னு பயங்கரமா நம்பலாம். ரொம்ப குழப்பமா இருப்பாங்க. மனநிலை திடீர்னு மாறும். தூக்கமே இருக்காது. ரொம்ப வினோதமா நடந்துக்குவாங்க. சில சமயம் ஆபத்தான விஷயங்களையும் செய்வாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னா, இந்த அறிகுறிகள் குழந்தை பிறந்த சில நாள்லயே இல்லாட்டி 1-2 வாரத்திலேயே சட்டுன்னு வரலாம். இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு வித்தியாசம் தெரியாம போகலாம். இது அவங்களுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும், குறிப்பா அந்த பச்சிளம் குழந்தைக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கிடும். டாக்டர் மேக்னா குப்தா இது சம்பந்தமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரசவமான பெண்களுக்கு சரியாக எமோஷனல் சப்போர்ட் கிடைக்காவிட்டால் இந்த நோய் அதிகரிக்கும். டாக்டர் மேக்னா குப்தா சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க சொல்ற மாதிரி பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கவனிப்பு, குறிப்பா உணர்ச்சி ரீதியான ஆதரவு, அதாவது எமோஷனல் சப்போர்ட், அது சரியா கிடைக்கலனா அது கூட மனநல பிரச்சனைகளுக்கு ஒரு தூண்டுதலா அமையலாம். சில ரொம்ப தீவிரமான அரிதான சமயங்கள்ல இது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வரைக்கும் கூட போகலாம். மொராதாபாத்ல நடந்த மாதிரி அசாதாரணமான ஆபத்தான நடத்தைகளுக்கு இது காரணமாகலாம். இது ஒரு பெரிய படமா பார்த்தா, பிரசவத்துக்கு அப்புறம் கவனிக்கிறதுனா குழந்தைக்கு பொருள் வாங்குறதோ அம்மாவுக்கு சத்துமாவு கொடுக்கறதோ மட்டும் இல்ல. அது தாயோட மனநலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான அந்த எமோஷனல் அரவணைப்பை கொடுக்கறதும் சேர்ந்ததுங்கிறத இது நல்லா புரிய வைக்குது. அம்மாவோட மனசு நல்லா இருந்தாதான் அவங்களால குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை சாதாரணமா எடுக்கவே கூடாது. ஹாலுசினேஷன்ஸ், டெல்யூஷன்ஸ், குழப்பமான பேச்சு, தன்னை பத்தியோ குழந்தைய பத்தியோ வினோதமான இல்ல ஆபத்தான எண்ணங்கள்,
காரணமே இல்லாம அழறது, சிரிக்கிறது, தூங்காம இருக்கிறது, தன்னையே காயப்படுத்திக்கணும்னு தோன்றது, இல்ல குழந்தைய காயப்படுத்தணும்னு தோன்றது, இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா கூட ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனடியா மனநல மருத்துவரை பார்க்கணும். தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்துல கிடைக்கிற மருத்துவ உதவி, அதுல மருந்துகள் இருக்கலாம், கவுன்சிலிங் இருக்கலாம், சப்போர்ட்டிவ் தெரப்பி இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து அம்மாவோட மனநிலையை சரி பண்ணவும், அவங்கள யதார்த்தத்துக்கு கொண்டு வரவும், அவங்க பாதுகாப்பா உணரவும் உதவும். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்ச முழுசா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிறைய பெண்கள் இதுல இருந்து முழுசா குணமாகி அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். ஆனா லேட் ஆச்சுன்னா விளைவுகள் மோசமாகலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. இந்த அறிகுறிகளை எப்படி குடும்பத்துல உள்ளவங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும்? அதோட மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பேசவே தயங்குற நம்ம சமூகத்துல இந்த புரிதலையும் உதவியை கேட்கிற தைரியத்தையும் எப்படி வளர்க்கறது? பிரசவத்துக்கு அப்புறம் அந்த முதல் கொஞ்ச காலம் உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப சவாலானது. இந்த நேரத்துல குடும்பத்தோட, குறிப்பா கணவரோட, மத்த நெருக்கமானவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கு போதுமான ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறது, நைட்ல குழந்தைய பாத்துக்கிறதுல ஹெல்ப் பண்றது, வீட்டு வேலைகள்ல பாரத்தை குறைக்கிறது, இதெல்லாம் பிசிக்கல் உதவி. அதே அளவுக்கு முக்கியம் இமோஷனல் சப்போர்ட். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேக்குறது, அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறது, அவங்களோட கவலைகளை ஷேர் பண்ண இடம் கொடுக்கறது, நீ தனியா இல்ல நாங்க இருக்கோம் அன்னு நம்பிக்கை கொடுக்கறது, அவங்கள ஜட்ஜ் பண்ணாம குறை சொல்லாம இருக்கிறது. இதெல்லாம் அம்மாவோட மன அழுத்தத்தை குறைச்சு அவங்க இந்த புது சூழலுக்கு அடாப்ட் ஆக உதவும். இந்த மாதிரி ஒரு ஆதரவான சூழல் மனநல பிரச்சனைகள் வராம தடுக்கவும் உதவும். ஒருவேளை அறிகுறிகள் தெரிஞ்சா அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு உதவி தேடவும், அதிலிருந்து மீண்டு வரவும் ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த நிலைமையை பத்தின விழிப்புணர்வை சமூகத்துல நாம எல்லாரும் சேர்ந்து அதிகப்படுத்தணும். மனநல பிரச்சனைகளை பத்தி பேசுறதுல இருக்கிற அந்த தயக்கத்தை, அந்த ஸ்டிக்மாவை உடைக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்களோ அவங்க குடும்பமோ எந்த விதமான சமூக அழுத்தத்துக்கோ, கேலி கிண்டலுக்கோ, குற்ற உணர்ச்சிக்கோ ஆளாகாம உடனடியா தைரியமா மருத்துவ உதவியை நாடணும். இது தாய் சே 2 பேரோட உடல் மனநல பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். எப்படி சுகருக்கோ பிபிக்கோ டாக்டரை பாக்குறோமோ அதே மாதிரி மனநல பிரச்சனைக்கும் டாக்டர் பாக்குறது நார்மல்ங்கிற எண்ணம் வரணும். இந்த உரையாடலோட இறுதியில ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்காக உங்ககிட்ட விடுறேன். பிரசவத்திற்கு பிந்தைய மனநலம் பத்தின சமூக அழுத்தங்கள், விழிப்புணர்வு குறைவாய் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு பெண்ணுக்கு உதவி தேவைன்னு தோணினாலோ, இல்ல குடும்பத்துல உள்ளவங்க அறிகுறிகளை கண்டுபிடிச்சாலோ, அவங்க மூட நம்பிக்கைகள் பக்கம் போகாம, யார்கிட்டயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே கஷ்டப்படாம உடனடியா மருத்துவ உதவியை நாடுறத ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஆதரவான சூழலை நம்ம சமூகங்கள், நம்ம குடும்பங்கள், நம்ம நட்பு வட்டங்கள் எப்படி இன்னும் சிறப்பா உருவாக்க முடியும்? இந்த மாற்றத்தை கொண்டு வர தனிப்பட்ட முறையில நாம ஒவ்வொருத்தரும் என்ன சின்ன சின்ன ஆனா அர்த்தமுள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஒரு புது அம்மா கிட்ட அக்கறையா நிஜமாவே எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுக்கறது, மனநலம் பத்தி பேசுறது தப்பில்லைன்னு நம்ம பேச்சிலையும் செயல்லையும் காட்டுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராதா? நிச்சயமா இந்த டிஸ்கஷன் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். நீங்க கேட்ட இந்த அலசல் பத்தி உங்க கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் theopenmicpodcasts@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.